அதே போன்று உங்களுடைய பிரதேசத்தினுடைய எங்களுடைய வேட்பாளர் சகோதரி கஜாயத்தை தோழர் அபிஷேகத்தை தோழர் தமிழ்ச்செல்வத்தை அதே போன்று சங்கராடிகளுக்கு தெற்கு கவராசாமி மற்றும் பொடிக்காரனை அதே போன்று அந்த சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதலில் உங்களிடம் படிக்கிறேன் குறிப்பிட்ட நேரத்திற்கு நான் கடமையாக ஏனென்றால் என்னுடைய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய அமைச்சர் தோழர் விமான ரத்னாயக் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய காலையிலிருந்து பல்வேறு செயற்பாடுகளை நடத்தும். இப்பொழுது கூட பலாவில் இடம்பெற்று இருந்தது ஹைவே சம்பந்தமாக வீடுகள் அமைப்பது தொடர்பிலான அது கட்டாயமாக இருக்க வேண்டும். கூட விமல் ரத்னாயக் அவர்கள் சொல்லாமலே எழுந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த இடத்துக்கு கட்டாயம் போக வேண்டும் என்றால் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியாமல் கொடுத்ததுதான் காரணம். இது பொது மக்களே செய்யும். எனக்கு முன்பு பலர் பேசியிருப்பார்கள். பலரும் இன்று நாங்கள் உறுதியை சொல்வதாக அவர்களுக்கு தெளிவான கொடுத்து பார்க்கின்றனர். இருந்தபோது கூட காலம் கடந்து வந்ததன் காரணமாக ஒரு சிறிய உரையாடலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே தெரியும் இந்த இன்றைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டியது பிரதேச சபையை வென்றெடுப்பதற்கான அவர் அந்த கூட்டத்தில் உங்களுடைய இடம் அல்லது பக்தாக்களுக்கு வட்டாரங்களின் தோழர் தோழிகளை வெற்றி பெற செய்வதற்கான கூட்டம். அப்ப இந்த கூட்டம் நடப்பதற்கான காரணம் வேறு 6ஆம் தேதி நாட்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறுகிறது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகப்பெரிய கடந்த நிலவரத்தில் தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி, புது தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி, பல சந்தர்ப்பங்களில் விளையாடுகிறது. இது எவ்வாறாக உங்கள் எல்லோருக்கும் அந்த தேர்தல், அந்த 2 தேர்தல்கள் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தது அதற்கு முன்னர் ஆட்சி செய்தார்கள் என்றால் நம்மை கட்டியிருக்க முடியாத போய்விட்டது. அதுவாக ஈடுபட்டார்கள், அதிகாரம் சுப்பிரமணியத்தில் ஈடுபட்டார்கள், ஜனநாயக விரோத போக்கில் கடைபிடித்தார்கள். கடந்த 5 மாதங்களாக இந்த நாட்டில் எங்களுடைய ஆட்சி இடம்பெற்றது. இன்றைய ஆட்சி நடைபெறுகிறது. அப்ப இந்த ஆட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல். ஆகவே இது ஒரு புதிய மக்கள் ஆணையம். எங்களுடைய அரசாங்கத்திற்கும் எங்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் அடைக்கின்ற அங்கீகாரம். அப்ப அந்த அங்கீகாரத்தை மிகவும் வலுவான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப தேர்தல் காரணம் என்றால் பேரறிவான ஒரே ஒரு முறையில் இம்முறை வரவு செலுத்துவதிலே வடமாகாணத்தின் பெருந்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நாங்கள் கடந்த பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் சரி நாங்கள் இருக்கிறது. நாங்கள் பெரிய உறுதிப்படுகிறது. அப்ப எங்களுடைய உறுதிப்படுத்தலை நாங்கள் பார்க்க விஷயமாக யார் மாவட்டத்தில் இருக்கின்ற
கீழ்மட்ட மக்கள் மத்தியில் அது மாத்திரமல்ல கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சல் செய்து இந்த கிராமங்களை கட்டியெழுப்புகின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டும். அந்த வேலைகளை முன்னெடுப்பதற்காக எங்களுடைய விஷயமாக அடுத்ததாக வரவை விழிப்பு வேலைகள், அடுத்ததாக டிஜிட்டலைசேஷன் வேலை. அப்படி இந்த வேலை திட்டங்களுக்கு 3 வேலைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை. அந்த வேலையில் விஷயமாக நாங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்தியிருப்பது வறுமை ஒழிக்காது, கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளை உணர்க்காது, கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளா அல்லது வைத்தியசாலைகளா இருக்கின்ற சதசம நிலையங்களா விளையாட்டு கலங்களா இருக்கின்ற ஏழை மக்களுக்கான நிறுவனங்களை மேம்படுத்தாது அல்லது கட்டியிருப்பாது ஒரு நாட்டுடைய அபிவிருத்தி நேற்று கூட பார்க்க முடியாத ஒரு. அந்த வகையில் நாங்கள் மக்களுக்கு அந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதற்காக எங்களுக்கு மக்களுடைய அடையாளம் மக்கள் ஆணை தருகின்ற போது நாங்கள் விடுபட்டே இருந்தோம். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாட்டில் அரசு கலாச்சாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த அரசியல் கலாச்சாரம் என்பது அரசியல் வாழ்க்கை என்பது பிரபுக்கள் வம்சத்தை சார்ந்தவர்களாக அதுவாக வேண்டுக்குடியை சார்ந்த பணக்கார வர்க்கத்துக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டவர்களாக இருந்த அரசியல். அந்த அரசியல் சகாக்களே கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முடிவு. அதன் அடிப்படையில் தோழராக வேண்டியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் சூழ அந்த அரசியல் கலாச்சாரத்துடைய மாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு உண்டாக வேறு சொல்ல என்னை எடுத்துக்கொண்டாக சொல்வதை நான் அமைச்சர், அது மாத்திரமல்ல கேபினட் அமைச்சர், கேபினட் அமைச்சராக இருக்கிற இந்த யாழ்ப்பாணத்தில் 20வது இந்த இடத்திற்கு இவ்வாறான அமைச்சர் வருகிறார், கேபினட் அமைச்சர் வருகிறார். அவர் இவ்வாறு பாதித்துறை வாகனங்கள் இதுவரை கொடுத்தார்கள், எத்தனை செய்ய கொண்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு யோசிக்கிறார். நாங்கள் அதிலிருந்து மாற்றி மனிதன், நாங்கள் சாதாரண மனிதர்களாக எடுக்கிறது. எங்களுக்கு இரண்டால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்கிற மனசாட்சி. அதன் அடிப்படையில் மக்களுக்கு துரோகம் செய்யாதவர்களை மக்கள் அரவணைக்கிறார்கள் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அமைச்சர்கள் யாருமே போலீஸ் பாதுகாப்பு, எங்களுடைய கேபினட் மினிஸ்டர் யாருமே போலீஸ் பாதுகாப்பு. கூடுதலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது காலங்களில் எங்களுடைய பிரதமராக இருக்கின்ற அவர்கள் அவருக்கு கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளையும் துறந்துவிட்டு அவருக்கு அலுவலகத்தில் 2 எம்புலன்ஸ் வண்டி கிடைக்கிறது. ஒரு பிரதமருக்கு எம்புலன்ஸ் வண்டி 2 தந்திருந்தார். அந்த 2 எம்புலன்ஸ் வண்டிகளையும் அவர் குழுவில் இருக்கிற ஜெனரல் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அண்மையில் பாராளுமன்ற தொகுதியுடைய ஜனாதிபதி உங்களுடைய கொடுக்கிறார்கள். கடந்த ஜனாதிபதி காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் கிடைக்கிறது. 2 சொல்றோம் நமக்கு கிடைத்தார், இருக்கிற சாதாரண மக்களுக்கு கிடைக்கிறார் இல்லை. அதுதான் அவர் சொன்னார்கள். பாராளுமன்ற செயலாளர் கடிதங்களாக இருந்தார். இன்றையிலிருந்து எனக்கு பாராளுமன்ற
ஒதுக்கப்படுகின்ற ஊதியம் வேண்டாம் என்று அழைத்துள்ளவர். என்னை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்கின்றது, அமைச்சருக்கான பொறுப்புகள் கிடைக்கின்றது, அமைச்சருக்கான நெறிமுறைமார்கள் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் மறுபுறத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான பொறுப்புகள் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படுகின்ற நெறிமுறைமார்கள் கிடைக்கின்றது. நாங்கள் சொல்றோம், எங்களுக்கு அமைச்சருடைய சம்பளம் வேண்டாம், அது தேசிய கருத்துக்கள். பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை மாற்றார், பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்படம் வேண்டாம், பாராளுமன்ற உறுப்பினருக்கான எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று அழைத்துள்ளனர். அதே போல் நாங்கள் சொல்லுவோம், அமைச்சருக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்படம் எதுவுமே வேண்டாம் என்று அமைச்சருக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருள் மானியத்தை மாற்றித்தார். அந்த வகையில் எங்களுடைய அமைச்சர்கள் இன்னொரு 71 அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களுக்கு பொதுவையும் எல்லோரும் இல்லாத அமைச்சருடைய சம்பளம், பாராளுமன்ற சம்பளம், அமைச்சருக்கான கொடுப்படவு, பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்படவு, அமைச்சருக்கான எரிபொருள், பாராளுமன்ற உறுப்பினருக்கான வருமானம். அப்ப இப்படி நடக்கின்ற போது இந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவு விளையாட்டு பார்த்து எதிர்க்கிறார் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், எதிர்க்காக பாராளுமன்றத்துக்கு வருகிறார்கள் என்பது இப்போது அவர்களால் அந்த செயல்பாடுகளை நாங்கள் முடிவுக்கு கொடுக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் மக்களுக்கு சொன்ன ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று கூறிய அந்த விடயங்களை நாங்கள் இப்போது படிப்படியாக நிறைவேற்றி வருகிறோம். இரண்டாவது, நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அபரிமிதமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய பிரதி அமைச்சர்கள், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய பிரதமர்கள், எங்களுடைய யாருமே லஞ்ச ஊழல் வாங்குவது இல்லை. அதற்கு நாங்கள் முடிவு கட்டியிருக்கிறோம். இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு என்பது எங்களுடைய 24 வருட வரலாற்றிலும் அதற்கு முதல் ராஜாக்கள் காலத்தில் கூட அரசுகளான பதிவாளர் நினைவார்கள். வருஷால் முழுவதும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த லஞ்ச ஊழல் மோசடி மறைந்து காணப்பட்ட சமூகமாக இருக்கிறது. அப்ப அந்த ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகுதான் இன்றுதான் லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம் உருவாகியது. அப்படி நாங்கள் லஞ்சம் வாங்காத போதிலும் வருபவர்களுக்காக அரசு ஊழியர்கள் வாங்குறாங்க. வேறு வேறு விளையாட்டுகள் நடக்கிறது. மீன்பிடி அமைச்சர் வகையில மீன்பிடி அமைச்சருக்கு அவ்வாறான ஊழல் மனித அதிகாரிகள் இருக்கிறார். நமக்கு எல்லாரும் தேவைப்படுது, உங்களுக்கு எல்லாரும் தேவைப்படுகிற விஷயங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் உங்களுக்கு எந்த நேரத்தில் மக்கள்கிட்ட இருக்கின்ற பொருட்கள் அடிக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை அல்லது போதைப் வியாபாரங்களை பாதுகாப்பதற்கு யாரு வாழ்க்கை பாதுகாப்பதற்கு யாரு அதுக்கு அரசியல் இல்லை, அரசியல் இல்லை, வாழ்க்கை அரசியல் இல்லை, காலேஜில் அரசியல் இல்லை. இதுதான் அரசியல் இந்த நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் இந்த நாட்டில் அரசாங்கத்தை அரசியலாக அந்த நிலைமை எவ்வாறு தகவல் செய்தார்
போலீஸ் மாதிபர் மனிதந்து வருகிறார். ஒளியில் விருது இன்றைக்கு அவர் சிறையில் ஆகியிருக்கிறார். இது கூட கிடையாது கிடையாது. இதற்கு ஒரு புரஸ்காரத்துக்கு நடந்த சம்பவங்கள் பாராயண விசாரிப்பு அன்றைக்கு பெரிய கோட்டை சுற்றி கொண்டு வெளியே வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதுதான் இன்னொரு ஸ்டார்ட் இருக்குங்கிற இது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கொண்டதோடு நாட்டில் உங்கள் பூசணி வைப்பதால் விவசாயம் தண்ணீர் நடவடிக்கை எடுப்பார்கள் பார்த்தால் கொஞ்சம் மந்த வேகத்தில் போதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று பொருள்களே நம்ம சட்டத்தை மதிக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு சட்டமான முறையில் நடைபெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். அப்போ சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இயங்கினால்தான் நாடு ஒரு என்பதை நம்புகிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் சட்டத்தை மீறி பெரிய சாலைகளை கொண்டு யாரையும் எடுத்துக் கொண்டு வந்து தண்டனை வழங்குகிறார்கள். அதற்குரிய சட்ட